லீகல் பேட்டில், சட்ட ரீதியான போராட்டம் இருக்குல்ல, அது மட்டுமே பண்ணிட்டு இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க போல. அது கிடையாது. இப்ப நம்ம சொன்னோம்ல, இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி தான் இன்னும் முக்கியம். இந்த சட்ட ரீதியாக நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்துட்டு அது பாட்டு ஒரு பக்கம் நடக்கும், அது ஒரு பக்கம் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். நீங்க ஒரு பக்கம் உங்க வேலையை பாருங்க. அது நடக்கட்டும், அது முடியட்டும்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 40-50 விட்னஸை உள்ள ஏற்றி உட்கார வச்சு அவங்களெல்லாம் விசாரணை பண்ணி, குறுக்கு விசாரணை பண்ணி, அது போகும். இன்னொரு 2-3 வருஷம் கூட போகும். ஒரு வேலை சொல்கிறேன், ஒரு வேலை அப்படி போச்சுன்னா அது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த எலெக்ஷனே சந்திக்காமல் வெயிட் பண்ணுவீங்களா? 2029 எலெக்ஷனை நாங்கள் நேரடியாக பார்த்துக்குறோம், பாராளுமன்ற இதுக்கு பார்த்துக்குறோம்னு சொல்லி உட்கார முடியுமா? அப்போது சட்ட ரீதியான போராட்டங்கள் தனி, நேரில் களத்தில் இறங்கி நீங்கள் போராட ஆரம்பிங்க அப்படிங்கிறது தான் எனக்கு முக்கியமான விஷயம் நம்ம சொல்கிறோம். அப்போ கடைசியாக இந்த வீடியோவை முடிக்கும் போது நம்ம எடுத்து வைக்கிற முக்கிய விஷயம் என்னன்னா, இதுவரைக்கும் தாவேக்காவுக்கு மக்கள் தரப்புலேருந்து, பப்ளிக் கிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு வரலை. அப்போ அதை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும், பயன்படுத்தி தான் ஆகணும். இதுதான் சரியான நேரம். இல்லைனா மக்களும் இந்த திமுக ஆட்கள் யாரெல்லாம் உட்காந்து உங்களை அடின்னு அடிக்கிறாங்களோ, ஃபோனை ஓப்பன் பண்ணாலே, யூடியூப் ஓப்பன் பண்ணாலே, அவங்களோட சேர்ந்து மக்களும் உங்களை அடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி முழிச்சுக்கோங்க அப்படிங்கிறத நம்ம தாவேக்கா கிட்ட சொல்கிறோம். தாவேக்கா இந்த நேரத்தில் அடுத்தடுத்த நகர்வுகளை வேகமாக எடுத்து வைக்க ஆரம்பித்தா எலெக்ஷன் வரைக்கும் அவங்களுடைய ஒரு பயணம்ங்கிறது எப்படி போகுன்றது நம்மளால் சொல்ல முடியும். இன்னும் நாட்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிற நேரத்தில் தாவேக்காவின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்கும், இல்லை இன்னுமே எங்களுக்கு டைம் வேணும், பயிற்சி வேணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண போகிறாங்களா, இல்லை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத காத்திருந்து பார்ப்போம்.